பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 104 சங்கீதம் 24 வசனம், கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு திரளாயிருக்கிறது, அவைகளெல்லாம் ஞானமாய் படைத்தீர், பூமி உம்முடைய பொருட்களினால் நிறைந்திருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அநேக வருடங்களுக்கு முன்பதாக இந்த பூமியில் இயற்கை வளங்களை குறித்து அறிஞர்கள் தங்கள் கருத்துக்களை கூறியுள்ளனர். இந்த பூமியில் உள்ள இயற்கை வளங்கள் எல்லாம் இன்னும் சில ஆண்டுகளுக்குள் முற்றிலுமாய் தீர்ந்துவிடும் என்று சொல்லி கருத்துக்களை சொன்னார்கள். அதுபோல 1914 ஆண்டும் சில வரலாற்று அறிஞர்கள் மற்றும் அறிவியல் அறிஞர்கள் இவங்கெல்லாம் இந்த பூமியில் இருக்கிற எண்ணெய் வளங்கள் எல்லாம் இன்னும் 10-13 ஆண்டுகளுக்குள்ள முற்றிலுமாய் தீர்ந்துவிடும், முழு மனுக்குலமும் பாதிப்பு அடைந்துவிடும் என்று சொன்னார்கள். ஆனாலும் அந்த எண்ணெய் வளங்கள் குறைந்து போகவில்லை. 1977 ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதி ஜிம்மி கார்ட்டர் அவர் சொன்னார், இன்னும் 10 ஆண்டுகளில் இந்த எண்ணெய் வளங்கள் எல்லாம் முற்றிலுமாய் தீர்ந்துவிடும் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த எண்ணெய் வளங்கள் தீர்ந்து விடவில்லை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அறிவியல் அறிஞர்கள் கணித்த கணிப்புகள் பொய்யானது. ஏனென்றால் இந்த பூமி கர்த்தரால் உருவாக்கப்பட்டது. ஆமென். இந்த பூமி கர்த்தருடைய கையில் இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற அறிஞர்கள் கையிலேயோ, உலக மனிதர்கள் கையிலேயோ, தலைவர்கள் கையிலேயோ இந்த பூமி இல்லை. இந்த பூமியை தேவன் தன்னுடைய கரத்தில் வைத்திருக்கிறார். இந்த பூமியில் தேவன் தம்முடைய பண்டக சாலைகளையும் பொக்கிஷ சாலைகளையும் வைத்திருக்கிறார். அவைகள் ஒருபோதும் தீர்ந்து போவதில்லை. ஆமென். அல்லேலூயா. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அவர் கரத்தில் இருக்கிற இந்த பூமி, இந்த எண்ணெய் வளங்கள் ஒருபோதும் குறைந்து போகாதபடிக்கு தேவன் தம்முடைய பண்டக சாலையை திறந்து ஆஸ்வதிப்பது போல, இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் சில சமயங்களில் மற்றவங்க நம்மை குறித்து கணிப்பார்கள். இவங்க வாழ்க்கை முடிந்து போனது, எல்லாம் முடிந்து போனது என்று சொல்லி நம்மை குறித்து கணிப்பார்கள். ஆனால் அந்த கணிப்புகளை தேவன் பொய்யாக்கி நம்மை ஆஸ்வதித்து உயர்த்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எலியாவின் நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பஞ்சம். அந்த பஞ்சத்தில் எலியாவை தேவன் போஷிப்பதற்கு காகங்களை அனுப்பினார். அந்த காகங்கள் அப்பவும் இறைச்சியை கொண்டு எலியாவுக்கு கொடுத்தது. தண்ணீர் தாகத்தோடு கூட இருந்த எலியாவுக்கு அந்த கேரி ஆற்றில் அந்த தண்ணீர் அவன் குடித்து அந்த எலியா தன்னை காத்து கொண்டார். ஆனால் ஆண்டவர் எலியாட்ட பேசுகிறார், எலியாவே, நீ சாரிபாத் ஊருக்கு போ, அங்கே ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டேன், அந்த விதவை உன்னை போஷிப்பாள் என்று சொல்லி ஆண்டவர் அந்த எலியாவுக்கு சொல்லுகிறார். இப்போ அந்த எலியா அங்கே போகிறார். ஆனால் அந்த சாரிபாத் விதவையுடைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, அந்த விதவைக்கு பார்த்தீங்கன்னா அவளுக்கு கொஞ்சம் மாவு தான் இருக்கிறது. அந்த மாவை அவள் சுட்டு தானும் தன்னுடைய மகனும் சாப்பிட்டுட்டு சாக வேண்டும் என்கிற தீர்மானத்தோடு கூட இவங்க என்ன செய்கிறாங்க, அந்த சாரிபாத் விதவையும் அந்த மகனும் காட்டில் விறகு பறக்கி கொண்டிருக்கிறாங்க. அவர்களை சந்திக்கிறார் எலியா. சந்தித்த உடனே அந்த அம்மாட்ட போய் கேட்குறாரு, எனக்கு கொஞ்சம் அப்பம் சுட்டு கொடு என்று கேட்ட உடனே இந்த அம்மா சொன்னால், எனக்கு இருக்கிறதே கொஞ்சம் மாவு, இதை நாங்கள் சாப்பிட்டுட்டு சாக போகிறோம், அப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்ன உடனே அந்த எலியா சொல்கிற, முதல்ல எனக்கு அப்பம் சுட்டு கொடு அப்படி சொன்ன உடனே, நீ அந்த சாரிபாத் ஊர் விதவை அப்போத்தை சுட்டு எலியாவுக்கு கொடுக்குறாங்க. அந்த தனக்கு இருந்த அந்த கொஞ்சம் மாவையும் சுட்டு எலியாவுக்கு சாப்பிட கொடுக்குறாங்க. அவங்க வீட்டில் மாவு குறையவே இல்லை. ஆமென். எண்ணெய் குறையவே இல்லை. அல்லேலூயா. பாருங்கள், அந்த சாரிபாத்துடைய அந்த விதவையுடைய சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மாவு, எல்லாம் முடிந்து போனது, சாப்பிட்டுட்டு சாக போகிறோம். இந்த நிலைமையில் இருக்கும்போது அங்கே தேவன் தம்முடைய ஊழியக்காரனை அனுப்பி அந்த சாரிபாத் விதவையை குடும்பத்தை பாதுகாத்து அந்த குடும்பத்தை ஆஸ்வதித்து சாகக்கூடிய நிலைமையில் இருந்த அந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆஸ்வதித்து அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க உயர்த்தி அந்த எண்ணெயும் மாவும் குறையாதபடிக்கு அந்த குடும்பத்தை ஆஸ்வதித்தது போல இன்றைக்கும் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் வேதனையோடு கொண்டிருக்கலாம், சோதனையோடு கொண்டிருக்கலாம், கடன் பாரத்தோடு கொண்டிருக்கலாம், எல்லாம் முடிந்து போனது. மற்றவங்க நம்மளை குறித்து கணிச்சிருக்கலாம், எங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, எல்லாம் பிஸ்னஸ் க்ளோஸு, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அநேகர் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த எதிர்பார்க்கிற அந்த காரியத்தில் தேவன் செய்யாமல் அவங்க எதிர்பார்த்த காரியத்தை விட ஆண்டவர் நம்முடைய தலையை நிமிர பண்ணி நம்மை ஆஸ்வதித்து உயர்த்தி அழகு பார்க்குற தெய்வம் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவராகிய தேவன். ஆமென். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீங்க, தைரியமாக இருங்க. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். மற்றவங்க அவங்களை குறித்து தவறாக கணிக்கலாம், எல்லாம் முடிந்து போனது அப்படின்னு நினைக்கலாம். ஒன்றும் முடியலை. ஆண்டவர் நம்ம என்ன செய்வார், ஆஸ்வதிக்க போகிறார்.
பன்மடங்கு பெருக போகிறோம். ஏனென்றால் நாம் பூமி எப்படி தேவனுடைய கையில் இருக்கிறதோ அதுபோல் நீங்களும் நானும் தேவனுடைய கையில் இருக்கிறோம். மனுஷனுடைய கையில் நம்ம இல்லை, தேவனுடைய கையில் இருக்கிறோம். சங்கீதக்காரன் தாவீது சொல்லும்போது, ஆண்டவர் நம்மை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கரத்துக்குள் ஒளிந்திருக்கிறோம். நிச்சயமாக தேவன் நம்மை வழி நடத்துவார், நம்மை பாதுகாத்து கொள்வார், நம்மை தப்புவிப்பார், நம்மை கனப்படுத்துவார், நம்மை உயர்த்துவார். எந்த இடத்துல விழுந்து போனோமோ அந்த இடத்துல நம்மை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, நிச்சயமாக முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது என்ற வசனத்தின்படி நம்ம மனுஷனுடைய கையில் இல்லை, தேவனுடைய கையில் இருக்கிறோம். தேவன் நம்மை ஆஸ்வதிப்பார், நம்மை மேன்மைப்படுத்துவார். இந்த சூழ்நிலை மாறும். ஆமென். நம்முடைய தலையெழுத்தை ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. நம்மை தவறாய் கணித்தவர்கள் முன்பதாக தலை நிமிர பண்ணுவார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசிர்வதித்து உயர்த்துங்கப்பா. ஆண்டவரே அப்பா, அந்த சரிபாத் விதவையுடைய குடும்பத்தை ஆசிர்வதித்த தெய்வம், இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமென்.